அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கிறீர்கள். புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொளிகளாக உங்களை வந்து சேரும். மாணவர்களுக்கான உயர்தர பரீட்சையை எழுதவிருக்கின்ற மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக தான் இந்த காணொளியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை வருகின்ற நவம்பர் மாதம் 10ஆம் ஆரம்பிக்கப்படும். ஆகவே இந்த பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற மாணவர்கள் ஆவணங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி நடைபெறவிருக்கின்ற பரீட்சைக்கு தயாராக இருக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் முன்கூட்டியே அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி நவம்பர் 10ஆம் முதல் டிசம்பர் 5ஆம் வரை 2362 பரீட்சை மையங்களில் பரீட்சை நடைபெறும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நவம்பர் 10ஆம் ஆரம்பமாகும் இந்த பரீட்சை 10ஆம் இருந்து டிசம்பர் 5ஆம் வரை 2362 பரீட்சை மையங்களில் நடைபெறும் என்றும் இந்த பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அதே போன்று பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் 6, 2025 சனிக்கிழமை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி பரீட்சை நாடளாவிய ரீதியாக 1665 நிலையங்களில் நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சைகளின் போது ஏதாவது அசம்பாவிதங்கள் இடம்பெற்றால் பின்பு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படும். அதற்கு மாணவர்கள் முறையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. முன்கூட்டியே மாணவர்கள் தயாராக இருக்குமாறும் பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதே போன்று பாடசாலை தொடர்பான மேலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாகவும் இந்த காணொளியில் சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி கடந்த காலத்தில் பாரிய அளவிலான போராட்டங்களை ஏற்படுத்தி வந்தது. அது சம்பள அதிகரிப்பு, அதே போன்று கல்வி முறையில் மாற்றம் தொடர்பாக கல்வி முறையில் மாற்றம் தொடர்பாக கல்வி அமைச்சிற்கும் இந்த ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்புக்கும் இடையில் ஒரு முறுகல் நிலை அண்மை காலத்தில் இருந்து காணப்பட்டு வருகிறது. தற்போதும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கின்ற புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்களால் நீடிப்பதற்கு ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்த முறை கொண்டு வரப்படவிருக்கிறது. இந்த முறையில் தற்போது இருக்கின்ற பாடசாலை நேரத்தை விட 30 நிமிடங்கள் அதிகளவாக பாடசாலை நேரம் நீடிக்கப்படவிருப்பதான ஒரு செய்தியும் வெளியாக இருந்தது. இதற்கு ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்திய ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் விடயத்தினை தெரிவித்திருக்கின்றனர். அத்துடன் நவம்பர் 7ஆம் முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் முன்மொழியப்பட்டிருக்கின்ற கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும். இது தற்போதைய பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 30 நிமிடங்கள் அதிகமாகும். திருத்தப்பட்ட அட்டவணை நீண்ட 50 நிமிட நேரங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலமும் கொரோனா தொற்று நோய் போன்ற முந்தைய இடையூறுகளால் இழந்த கல்வி நேரத்தை ஈடு செய்வதன் மூலமும் கற்றல் சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.